அதை நாங்கள் கேட்டோம், பார்த்தோம், முடிஞ்சது. இப்போ நியாயாதிபதிகள் காலத்தில் அப்படியே இருக்கும். அவர் அப்படியே சோம்பேறித்தனப்பட்டு பேசாமல் ஊமையான உட்கார்ல. அவர் சொல்லி கொண்டிருந்தார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இவன் என் நியாயங்களை எடுத்து சொல்லுவான், சந்ததிக்கு எடுத்து சொல்லுவான், அவனுடைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவான், பிள்ளைகளை நல்ல காரியத்தை வளர்த்துவான். இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவருடைய வல்லமைகள், ஆண்டவருடைய மகத்துவம், அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் நம்ம கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நடக்கிற போதும், உட்கார்ந்திருக்கிற போதும், எந்திரிக்கிற போதும், படுத்திருக்கிற போதும் அல்லேலூயா அவரை குறித்து பேசி கைகளிலே கட்டி, விரல்களிலே கட்டி, ஞாபகத்தை குறியாக அதை நம் கழுத்திலே கட்டி அப்படியே தினம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அநேகர் இதை தவறிட்டாங்க. அதனாலதான் இப்ப என்ன ஆகுதுன்னா, தேவபக்தியற்ற ஒரு சந்ததி வந்துட்டு இருக்கு. தேவபக்தி இல்லாத சந்ததி தெரியல. ஒரு புள்ள கேட்டா ரொம்ப வேதனையான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கு. அபிஷேகம்னா என்னன்னு கேட்டாங்க. சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் அது என்னுடைய இருதயத்தை உடைச்சது. அப்படியே சுக்குநூறா